Okay, next structure, tertiary structure of proteins. Tertiary structure எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, செகண்டரி ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லாமல் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட்ஸ், இது ஃபர்தராக ரெண்டுமே இன்னும் ஃபோல்ட் ஆகி 3 டைமென்ஷனல் அரேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலிபெப்டைட் செயின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸாக ஃபார்ம் ஆகும். தென் பீட்டா ஷீட்டாக இருக்கிறது ஒன்றும் நல்லா ஃபோல்ட் ஆகிடும். தென் இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்து எதனால் ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் பிட்வீன் சிஸ்டீன் ரெசிடியூஸ், அதாவது சிஸ்டீன் அமினோ ஆசிட் இருக்குல்ல, அந்த அமினோ ஆசிட்ஸ்க்கு நடுவில் டைசல்ஃபைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ்னால. தென் ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன், இது மூலயமா இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு ஸ்டெபிளைஸாக இருக்குது. தென் அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னது, குவாட்னரி ஸ்ட்ரக்சர். குவாட்னரி ஸ்ட்ரக்சர் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, சம் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட்னரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ரோட்டீன் ஹீமோக்ளோபினில் வந்து 4 டிஃப்ரெண்ட் பாலிபெப்டைட் இருக்குது. அதே மாதிரி டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம், இட் இஸ் ஆல்சோ எ ப்ரோட்டீன் தட் மேக் த காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 10 பாலிபெப்டைட் செயின்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் அதிகமாக இருக்கக்குள்ள ஒரு மல்டிமெரிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதை நம்ம குவாட்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குவாட்னரி ஸ்ட்ரக்சரும் டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ், எலக்ட்ரோஸ்டேட்டிக் இன்ட்ராக்ஷன், ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரஜன் பாண்ட், வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷனால தான் இதுவும் ஸ்டெபிளைஸாக இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து உனக்கு முடியுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து டீநேச்சுரேஷன் எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்குமே யூனிக்காக ஒரு 3D ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு இருக்கும். அந்த 3D ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிளைஸாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னது, டைசல்ஃபைட் பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, ஹைட்ரோஃபோபிக், எலக்ட்ரோஸ்டேட்டிக் இன்ட்ராக்ஷன் எல்லாமே காரணம் நம்ம பார்த்தோம். அந்த இன்ட்ராக்ஷனை நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போது, எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, ஒரு டெம்பரேச்சர் ஹை பண்ணுறீங்க, இல்லைன்னா ஏதாவது சர்டன் கெமிக்கல்ஸ் சச்சஸ் யூரியா ஏதாவது ஆட் பண்ணுறோம், இல்லை பிஹெச் ஆல்டர்னேட் பண்ணக்குள்ள, இல்லை அயானிக் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்குள்ள இந்த இன்ட்ராக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அப்படி டிஸ்டர்ப் ஆகக்குள்ள ப்ரோட்டீனோட 3D ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு என்ன ஆகிடும்னா ஸ்பாயில் ஆகிடும். அதாவது பார்ஷியலாகவோ இல்லை கம்ப்ளீட்டாகவோ டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆகக்குள்ள அதனோட ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஆல்சோ லாசஸ் இட் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் அதனோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனும் வந்து அது லாஸ் பண்ணிடும், இழந்துடும். ஸோ ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரில் நம்ம 4 டைப்ஸ் பார்த்தோம். என்னென்னா ப்ரைமரி, செகண்டரி, குவாட்னரி, டெர்ஷரி. ஸோ அந்த 3D ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கக்கூடிய இந்த குவாட்னரி, டெர்ஷரி, செகண்டரி இது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அது கடைசியாக எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக, அதாவது லீனியர் செயினாக வரக்குள்ள அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் டீநேச்சுரேஷன். அதாவது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து இன்டாக்டாக ரிமைனிங்காக வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைமரிலேருந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பான்டேனியஸாகவும் வரலாம், இல்லை அப்படின்னா சேப்ரான் அப்படின்ற ப்ரோட்டீனை நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள அந்த சேப்ரானோட ரோல் என்ன அப்படின்னா தட் ஹெல்ப் த ப்ரோட்டீன் டு ஃபோல்டு கரெக்ட்லி. ஸோ அந்த ஃபோல்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த டீநேச்சுரேஷனுக்கு கொயாகுலேஷன் ஆஃப் எக் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் ஸ்டேட்டாக இருக்கக்குள்ள கொலாய்டெல்லாம் உனக்கு இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அதனோட அந்த லிக்விடிட்டி வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது வந்து தெர்மல் டீநேச்சுரேஷன் நம்ம சொல்லுவோம். ஹீட் பண்ணி நம்ம லாஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக் யோக்கை வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிங்க அப்படின்னா மெக்கானிக்கலாக நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணக்குள்ள மெக்கானிக்கல் டீநேச்சுரேஷன் நடக்கும். பாலில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் உனக்கு சால்ட் டீநேச்சுரேஷன் வந்து நடக்கும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இட் ஹேஸ் ஏ விட்டல் ரோல் இன் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனும் வந்து நடக்கணும் அப்படின்னா என்ன நம்மளுக்கு வேணும், ஆல் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் கேட்டலைஸ்டு பை தி பயோகேட்டலிஸ்ட் தட் ஆர் கால்டு என்சைம்ஸ். ஸோ அந்த பயோகேட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்க அந்த என்சைம் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு உனக்கு என்சைம்ஸ் வந்து கேட்டலிஸ்ட்டாக தேவைப்படுது. அடுத்தது ஸ்ட்ரக்சுரல் பேக்போன்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சுரல் ப்ரோட்டீன்ஸாக இருக்கக்கூடிய கெராட்டின், கொலோஜன், இது எல்லாமே ஸ்ட்ரக்சுரல் பேக்போன்ஸாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் டிரான்ஸ்போர்ட்டிங் மாலிகுல்ஸாக வந்து உனக்கு
ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து ஹீமோக்ளோபின், கைனசின்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டிங் மாலிகுலா செல்லோட ஃபங்க்ஷன் அண்ட் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டர்ஸாகவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் ஆன்டிபாடிஸ், அதாவது நம்ம உடம்புல வரக்கூடிய டிசீஸை ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ணுற அந்த ஆன்டிபாடிஸும் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான். தென் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் ஆர் யூஸ்டு ஆஸ் மெசஞ்சர்ஸ் டு கோஆர்டினேட் மெனி ஃபங்க்ஷன்ஸ். அதாவது மெசஞ்சர்ஸாகவும் இது ஆக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் இன்சுலின், குளுக்ககான் வந்து பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆக்ட் ஆஸ் ரிசெப்டார் தட் டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்டன் சிக்னல் மாலிகுல் அண்ட் ஆக்டிவேட் த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். அதாவது சிக்னலிங் மாலிகுல், அது பிரெயின்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னலை கரெக்டான பிளேஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தி அதாவது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸை இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மெட்டலை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து அயனை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபெரின். ஓகேவாம்மா, இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் முடியுது. இது ஒரு 5 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸும் 5 மார்க்கில் கேட்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி நம்ம எழுதலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் பேஸ்டு ஆன் தேர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுக்குள்ளே நீங்கள் ஃபைபரஸ் அண்ட் குளோபுலர் நீங்கள் எழுதணும், ஷேப்பை வச்சு கேட்கக்குள்ள. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம். பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கேட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பயோ கேட்டலிஸ்ட்டு தேவைப்படுது. தட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு நம்ம என்ன நேம் சொல்லுவோம்? என்சைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணுறது, இதுவே வந்து ஒரு பெரிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நடக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து அதாவது கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னது? என்னது ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்சைம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோ கேட்டலிஸ்ட் ஆக்சலரேட் த ரியாக்ஷன் ரேட் இன் த ஆர்டர் ஆஃப் 10⁵. அது இல்லாமல் ரொம்ப ஹைலி ஸ்பெசிஃபிக்காக ரியாக்ஷன் நடக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. த ஹை ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் ஃபாலோட் அலோவிங் மெனி ரியாக்ஷன் டு. ஸோ இந்த செல்ஸ்க்கு நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உனக்கு நிறைய என்சைம்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பானிக் ஆசிடை வாட்டராக கன்வெர்ட் பண்ணுற ரியாக்ஷனில் இந்த என்சைம் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் சுக்ரேஸ் என்சைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு இன் த கன்வர்ஷன் ஆஃப் சுக்ரோஸ் இன்டு ஃப்ரக்டோஸ் அண்டு குளுக்கோஸ். தென் லாக்டேஸ் என்சைம் வந்து நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணுறீங்க, அதாவது லாக்டோஸை ஹைட்ரலைஸ் பண்ணக்குள்ள குளுக்கோஸ், கேலக்டோஸ் கிடைக்கும். அந்த மோனோசாக்கரைடு கிடைக்கிற அந்த ரியாக்ஷனில் நம்ம லாக்டேஸ் என்சைம் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். என்சைம் வந்து அதோட மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ரோடக்டாக உனக்கு கன்வெர்ட் ஆகும். இதுதான் நடக்கிற ரியாக்ஷன். இப்போ நீங்கள் முதல்ல இங்கே என்சைம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோடக்ட் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்சைம் சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைம் கூட பைண்ட் ஆகுது. என்சைம் கூட பைண்ட் ஆகக்குள்ள என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஆகும்னா சப்ஸ்ட்ரேட் ப்ரோடக்டாக மாறிடும். என்சைம் வந்து தனியாக லீவ் ஆகிடும், தனியாக பிரிஞ்சு வந்து அனதர் சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆகிறதுக்கு அது ரெடி ஆகிடும். இதுதான் நார்மல் ப்ராசஸ். சரியா? நல்லா பாருங்கள், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். முதல்ல வந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் ரியாக்ட் ஆகி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபர்தராக என்ன ஆகுது? ப்ரோடக்டாகவும் என்சைம் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடுது. ஸோ இந்த மெக்கானிசம் எது மாதிரி இருக்குது அப்படின்னா லாக் அண்ட் கீ மாடல் மாதிரி இருக்குது. ஸோ லாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய செட் ஆகக்கூடிய கீழே தான் வந்து உனக்கு செட் ஆகும். வேறு கீ போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கீ அப்படின்றது சப்ஸ்ட்ரேட்டு. இந்த கீ சப்ஸ்ட்ரேட் எந்த ஷேப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்த என்சைம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதனோட ஷேப்புக்கு தகுந்த லாக் மாதிரி அது கூட போய் ஃபுல்லாக பைண்ட் ஆகிடும். பாருங்கள், ஃபுல்லாக பைண்ட் ஆகிருக்கு, கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இதே நீங்கள் ஆப்போசிட்டாக வேறு என்சைம் எதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இட் நாட் ஃபிட் ஆகலை, இங்கே கேப் தெரியுது பாருங்கள். அப்போ ஃபிட் ஆகலைன்னா ரியாக்ஷன் உனக்கு நடக்காது. ஸோ இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் இந்த மெக்கானிசம் வந்து நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி லெசனில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம்.
Next one வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்பிட். லிப்பிட் it is an organic molecule that are soluble in organic solvent. ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் வந்து இது சால்யூபிள் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு குளோரோஃபார்ம், தென் மெத்தனால், இது மாதிரி இருக்கிறதுல தான் சால்யூபிள் ஆகும். தட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். சரியா, வாட்டரில் இது சால்யூபிள் ஆகாது. இந்த வேர்ட் லிப்பிட் அப்படின்றது க்ரீக் வேர்ட் லிப்போஸ்லேருந்து இது டெரைவ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபேட். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல் மெம்பரைன். இந்த செல் மெம்பரைன் இருக்குது இல்லைம்மா, செல்லை சுற்றி இருக்க செல் மெம்பரைன் வந்து உருவாகின மெயின் காம்போனன்ட் எதுன்னா இந்த லிப்பிட் தான். அது மட்டும் இல்லை, இந்த லிப்பிட் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டோட 2 to 3 டைம்ஸ் வந்து எனர்ஜி அதிகமாக கொடுக்கக்கூடிய மாலிகுலாக வந்து இந்த லிப்பிட் வந்து உனக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிப்பிட். லிப்பிடை வந்து அதனோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் லிப்பிட், காம்பவுண்ட் லிப்பிட், அப்புறம் டெரைவ்டு லிப்பிட். ஓகேவா, இந்த சிம்பிள் லிப்பிடை ஃபர்தராக நம்ம ஃபேட்ஸ் அப்புறம் வேக்சஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. விச் ஆர் எஸ்டர் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் வித் கிளிசரால். ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் வேக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆர் த எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் வித் லாங் செயின் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். அதாவது ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் கூட இருந்ததுன்னா அதை நம்ம ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இந்த எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வேக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பீஸ் வேக்ஸ். தென் இந்த காம்பவுண்ட் லிப்பிட்ஸ் அந்த அடுத்தது இந்த சிம்பிள் லிப்பிட் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் லிப்பிட் ஆர் த எஸ்டர் ஆஃப் சிம்பிள் ஃபேட்டி ஆசிட் வித் கிளிசரால் விச் கண்டெயின் அடிஷ்னல் குரூப். அதாவது ஃபேட்டி ஆசிட் கூட கிளிசரால் இருக்கும், அடிஷ்னலாக இன்னொரு குரூப்பும் அது கூட பைண்ட் ஆகிருக்கும். அதில் எந்த குரூப் வந்து அது கூட அட்டாச் ஆகிருக்கோ அதை பொறுத்து இதை நம்ம பாஸ்போலிப்பிட், கிளைகோலிப்பிட் இல்லைன்னா லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த பாஸ்போலிப்பிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா contain a phosphoester linkage while the glycolipid contain sugar molecule attached. பாஸ்போலிப்பிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பாஸ்போஎஸ்டர் பைண்ட் ஆகிருக்கும் லிப்பிட் கூட. கிளைகோலிப்பிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுகர் மாலிகுல் வந்து பைண்ட் ஆகிருக்கும். லிப்போ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா லிப்பிட் வந்து புரோட்டீன் கூட பைண்ட் ஆகிருக்கும். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிப்பிட். லிப்பிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிப்பிட் ஆர் த இன்டெக்ரல் காம்பனண்ட் ஆஃப் த செல் மெம்பரைன். செல் மெம்பரைனில் முக்கியமான காம்பனண்ட் வந்து லிப்பிட் அப்படின்னு பார்த்தோம். தே ஆர் த நெசசரி ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஆஃப் த செல். அதாவது செல்லுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறதுல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது லிப்பிட் தான். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரைக்ளிசரைட் இன் அன் அனிமல் இஸ் அன் எனர்ஜி ரிசர்வ். அதாவது அனிமல்ஸில் ட்ரைக்ளிசரைடாக லிப்பிட் இருக்குது, அது வந்து எனர்ஜி சோர்ஸாக வந்து அதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஏன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனை விடவும் இந்த லிப்பிடில் எனர்ஜி அதிகமாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸில் ப்ரொடெக்டிவ் கோட்டாக வந்து லிப்பிட் ஆக்ட் பண்ணுது. தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து லிப்பிட் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸில் லிப்பிட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ கிவ் ப்ரொடெக்ஷன் டு இன்டர்னல் ஆர்கன்ஸ். அதாவது இன்டர்னல் ஆர்கனை சுற்றி ஒரு லேயர் மாதிரி ப்ரொடெக்டிவாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் லிப்பிட் ஹெல்ப்டு இன் த அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபேட் சால்யூபிள் விட்டமினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த லிப்பிட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில என்சைமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு லிப்பிட் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்பேசஸ். அதாவது லிப்பேஸ் அப்படின்ற என்சைம் வந்து they are essential for activation of enzymes such as lipases. Then liquid act as an emulsifier in fat metabolism. ஃபேட் மெட்டபாலிசமில் எமுல்சிஃபயராக உனக்கு ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆர்கானிக் காம்பவுண்ட் that cannot be synthesized by our body. நம்ம பாடியில் வந்து சிந்தசைஸ் ஆகாது, ஆனால் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எசென்ஷியலான ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ ஆனால் இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா இட் அப்டைன்டு த்ரூ டயட். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு விட்டமின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட ரெக்குயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹையாலாம் தேவைப்படுறதில்ல, கம்மியாக தான் தேவைப்படுது. ஆனால் இதனோட டிஃபிஷியன்சியாக இருந்தாலும் சரி இல்லை விட்டமின் அதிகமாக இருந்தாலும் சரி டிசீஸை வந்து காஸ் பண்ணும். ஓகேவா, ஒவ்வொரு விட்டமினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது லிவிங் சிஸ்டமில். ஒரு சிலது கோஎன்சைமாக வந்து ஆக்ட் பண்ணுது,
ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் லிப்பிட் மாதிரி எனர்ஜிலாம் இது கொடுக்கறதில்ல. அதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா? அந்த நேம் விட்டமின் அப்படின்னா வைட்டல் அமீன்ஸ். அதாவது என்ன சொல்லலாம், வைட்டல் அமீன்னா அமினோ காம்பவுண்ட் எசென்ஷியல். வைட்டல் அப்படின்னா எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின்ஸ் ஆர் த எசென்ஷியல் ஃபார் த நார்மல் க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அவர் ஹெல்த். நார்மலாக க்ரோத் ஆகிறதுக்கும் நம்ம ஹெல்த் மெயின்டைன் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் விட்டமின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளாஸிஃபிகேஷன். விட்டமின்ஸ் வந்து 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதாவது பேஸ்ட் ஆன் த சால்யூபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபேட். ஃபேட்டில் இல்லைன்னா வாட்டரில் சால்யூபிள் ஆகணும். ஃபேட் சால்யூபிள் விட்டமின் அப்படின்னா என்ன? திஸ் விட்டமின் அப்சார்ப்டு பெஸ்ட் வென் டேக்கன் வித் ஃபேட்டி ஃபுட். அதாவது ஃபேட்டில் கரையக்கூடிய வைட்டமின் இது ஃபேட்டி ஃபுட்டில் அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது நம்ம சாப்பிட்றப்ப ஃபேட்டி டிஷ்யூ லிவர்ஸில் இது வந்து ஸ்டோர் ஆகும். இந்த விட்டமின் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஸோ அதனால தான் இதை நம்ம ஃபேட் சால்யூபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வைட்டமின் ஏடிஇகே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமின். தென் நெக்ஸ்ட்டு வாட்டர் சால்யூபிள் விட்டமின் அப்படின்னா சிம்பிளாக விட்டமின் பியும் பி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அண்டு சி இது எல்லாமே வாட்டரில் நல்லா சால்யூபிள் ஆகும். ஆனால் இது வந்து அந்த கான்ட்ராரி, அதாவது ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் மாதிரி இது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நீ எவ்வளோ தான் எக்ஸஸாக இந்த விட்டமின் எடுத்துக்கிட்ட அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் அதை அப்சர்வ் பண்ணும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணிடும்னா யூரினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எக்ஸ்க்ரீட் ஆகிடும். நம்ம உடம்பால் அதை சேர்த்து வைக்க முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து தினமும் இந்த விட்டமின்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னாவே போதும். எக்ஸஸாக நம்ம எடுத்துக்கணுன்றது கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, விட்டமின் அதனோட சோர்ஸு, ஃபங்க்ஷன், அதனோட டிஃபிஷியன்சி, டிசீஸ் இது எல்லாமே உனக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க. இது பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 1 2 3 B1 B2 B3 B4 இல்லை B5 இருக்குது. B6 B7 B8 இல்லை B9 இருக்குது. அதாவது ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பர் இன் பி விட்டமின்ஸ் ஆர் ஒன்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் விட்டமின். ஒரு டைமில் இது விட்டமினாக கன்சிடர் பண்ணோம். ஆனால் அது என்ன சொல்கிற அதுக்கு உண்டான கேட்டகரி அதோட கேரக்டரிஸ்டிக் இல்லாதனால நோ லாங்கர் இட் கன்சிடர். ஸோ அதனால் அதை கேப்பாக வந்து விட்டுட்டாங்க. அது விட்டமின்ஸாக அதை கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ அதனால தான் வந்து ஒரு சில இது வந்து கேப்பில் இருக்குது. B4 இல்லை, B8 இல்லை. ஓகே, நம்ம இதனோட சோர்ஸஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். விட்டமின் ஏ இதனோட காமன் நேம் வந்து நம்ம ரெட்டினால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? லிவர் ஆயில், ஃபிஷ்ஷு, கேரட்டு, மில்க்கு, ஸ்பினாச், ஃப்ரூட்ஸ் சச்சஸ் பப்பாயா, மேங்கோ இதில் எல்லாத்தையும் விட்டமின் ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விஷன் க்ரோத்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. விட்டமின் ஏ குறைஞ்சது அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ், ஜீரோப்தால்மியா, தென் கெராட்டினேஷன் ஆஃப் ஸ்கின்ஸ் இது எல்லாமே உனக்கு ஏற்படும். தென் விட்டமின் B1 இதை தயாமின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ஹைலி ப்ரெசென்ட் இன் ஈஸ்ட், மில்க், சிரல்ஸ், க்ரீன் வெஜிடபிள், லிவர், போக் இது எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஆக்ட் ஆஸ் ஏ கோஎன்சைம் இன் த ஃபார்ம் ஆஃப் தயமின் பைரோபாஸ்பேட் இன் கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸ் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா டிபிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தயமின் பைரோபாஸ்பேட்டாக இது யூஸ் ஆகுது. டிஃபிஷியன்ஸ் ஆஃப் B1 லெட்ஸ் டு பெரிபரல் நர்வ் டேமேஜ் ஆகும் உனக்கு. ஸோ பெரிபெரி அப்படின்ற டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். விட்டமின் B2 ரிபோஃப்ளேவின் இது சோயாபீன், க்ரீன் வெஜிடபிள், ஈஸ்ட், எக்கு, ஒயிட் மில்க்கு, லிவர், கிட்னி இதில் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் கோஎன்சைம் தான். FMN FAD அதாவது ஃப்ளேவின் அடினன் டைநோக்ளியோடைடாக வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் இது யூஸ் ஆகும். டிஃபிஷியன்சி ஆஃப் B2 லெட்ஸ் டு கீலியோசிஸ் அதாவது லீஷன் ஆஃப் கார்னர் ஆஃப் மவுத் லிப்ஸ். மவுத்து, லிப்ஸு, டங் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு வர மாதிரி வெடிப்பெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் B2வால் வருது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா B3. B3யோட நேம் வந்து நியாசின். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் சீரியல்ஸ், க்ரீன் லேஃபி வெஜிடபிள், லிவர், கிட்னிலெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கோஎன்சைம் இன் த ஃபார்ம் ஆஃப் NAD அண்ட் NADP இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். தென் இதனோட டிஃபிஷியன்சி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெலாக்ரா, ஃபோட்டோ சென்சிட்டிவ் டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். தென் விட்டமின் B5 பேண்டோதெனிக் ஆசிட் மஷ்ரூமில், அவகேடோ, எக் யோக்கு, சன்ஃப்ளவர் இது எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பார்ட் ஆஃப் த கோஎன்சைம் ஏ இன் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் மெட்டபாலிசம்லாம் இந்த B5 இன்வால்வ் ஆகுது. B5 குறைஞ்சது அப்படின்னா இன்ஆடிக்வேட் க்ரோத்தில் வந்து தேவையான அளவு வளர்ச்சி இருக்காது. தென் விட்டமின் B6
பிரிடாக்சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீட்டு, சிரல்ஸ், மில்க், ஹோல் கிரெயின், எக்ல எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அமினோ ஆசிட் மெட்டபாலிசமில் கோஎன்சைமாக இது ஆக்ட் பண்ணுது. தென் ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின்லையும் இது ஹெல்ப் பண்ணுது. டிஃபிஷியன்ஸ் ஆஃப் B6 லெட்ஸ் டு கன்வல்ஷன்ஸ். தென் B7 பயோட்டின், இது இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லிவர், கிட்னி, மில்க், எக் யோக், வெஜிடபிள் கிரைன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. கோஎன்சைமாக வந்து ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸில் யூஸ் ஆகுது. பயோட்டின் குறைஞ்சது அப்படின்னா டிப்ரெஷன் ஆகும், ஹேர் லாஸ் ஆகும், மசில் பெயின் வந்து உனக்கு இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா B9 ஃபாலிக் ஆசிட்ஸ். எக்கு, மீட்டு, பீட்ரூட், லீஃபி வெஜிடபிள், சிரல்ஸ், ஈஸ்ட் இது எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ். தென் மெச்சுரேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். இதோட டிஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா மெகலோபிளாஸ்டிக் அனீமியா வரும். அதாவது பிளட் செல்ஸோட க்ரோத் வந்து இருக்காது, வெடிச்சிரும் செல்ஸ். அதுதான் வந்து உனக்கு மெகலோபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் வந்து விட்டமின் B12 கோபாலமைன். எக்கு, மீட்டு, ஃபிஷ்ஷில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோஎன்சைம் இன் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம், ரெட் பிளட் செல் மெச்சுரேஷனில் யூஸ் ஆகுது. டிஃபிஷியன்சி பெர்னிஷியஸ் அனீமியா. தென் விட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் அண்டு டொமேட்டோ, ஆம்லா, லீஃபி வெஜிடபிள்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக யூஸ் ஆகுது, கொலாஜன் பில்டிங்கில் யூஸ் ஆகுது. டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் C வந்து ஸ்கர்வி வந்து காஸ் பண்ணும், அதாவது கம்ஸில் ப்ளீடிங் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் விட்டமின் D கோலிகால்சிஃபெரால் D3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எர்கோ கால்சிஃபெராலை D2 நம்ம சொல்லுவோம். ஃபிஷ் லிவரில் ஆயில், மில்க், எக் யோக்லெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்சார்ப்ஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் கால்சியம், அதாவது கால்சியத்தோட லெவலை வந்து இது மெயின்டைன் பண்ணும். இதனோட குறைபாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிக்கெட்ஸ், சில்ட்ரனில், அடல்ட்ஸில் ஆஸ்டியோமலேஷியா வந்து உனக்கு ஏற்படும். தென் விட்டமின் E டோகோஃபெரால் காட்டன் சீட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், வீட் ஜெர்ம் ஆயில், வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இது யூஸ் ஆகுது. இது டிஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, மசில்ஸ் வீக்னஸ் அண்ட் நியூராலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும். தென் விட்டமின் K வந்து ஃபைலோகுயினோன் அண்டு மெனாகுயினோன், க்ரீன் லீஃபி வெஜிடபிள், சோயாபீன் ஆயில், டொமேட்டோல எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிளட்டு கிளாட்டிங்கில் வந்து இது இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது குறைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் த பிளட் கிளாட்டிங் டைம் அண்ட் ஹெமரேஜிக் டிசீசஸ். அதாவது பிளட்டு கிளாட் ஆகாத விட்டமின் K குறைஞ்சதுன்னா, எதாவது அடிபட்டுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் ரத்தம் உறைஞ்சி போயிடும். ஆனால் விட்டமின் K குறைபாடு இருக்கவங்களுக்கு பிளட்டு உறையாது, ஹெவியாக வந்து பிளட் லாஸ் வந்து ஆகும். ஸோ அது வந்து இதனோட டிஃபிஷியன்சி. ஸோ இந்த டிஃபிஷியன்சி எல்லாமே வந்து, அதாவது விட்டமின் B2ஓட காமன் நேமு, என்ன ஃபங்க்ஷனு, என்ன டிசீஸ், இது எல்லாமே இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்லேருந்து 1 மார்க் வரும், 2 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்பாங்க. அதாவது எதாவது 2 விட்டமின் கொடுத்து அதனோட டிஃபிஷியன்சி எழுதுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேபிளை ஃபுல்லாக நீங்கள் படித்து மெமரி பண்ணிக்கோங்க.